ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Aari Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச், பானி ஸ்டிச்னும் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக நம்ம பெண்டாக வளைவாக போடுறது. ஸோ பிகினர்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக போடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வளைவு நெளிவாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் தேர்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக வரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் லெட்டர் ரா இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி போட்டுட்டு அகெயின் கீழே வரும்போது மறுபடியும் அதே ராவை ஆப்போசிட்டாக போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2. நிறைய பேர் இந்த ஸ்டேஜ் 2ல் தான் போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 தான் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் வராமல் இந்த இடத்துலையும் நடுவில் அந்த பெண்ட் வந்துச்சுன்னா அதுதான் ஸ்டேஜ் 3. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆக்சுவலி இதுதான் வந்து பானி ஸ்டிச். இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுற ஸ்டிச், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ் 3. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்பவே நீட்டாக வரும், சூப்பராக வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நான் சும்மா ஒரு ரஃபாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிக்கிறோன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து போடணும். அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டுலாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ பிகினர்ஸாக இருக்க போதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோட்லலாம் நல்லா ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு அழகாக வந்துச்சுன்னா தான் அந்த ஷேப்பை முதல்ல நம்ம வந்து கிளாத்தில் போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ நல்லா ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டிச்சஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சில ஷேப்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து இந்த பானி ஸ்டிச்சை நீங்கள் ஹேண்டால் ட்ரா பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போங்க. அப்போ தான் வந்து அந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் கிடைக்கும். இன்னொன்று, இந்த ஸ்டேஜ் 3யை வந்து எப்படி போட்டால் அழகாக இருக்கும்னு உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பிகினர்ஸாக இருக்கிறப்போ நிறைய பேர் எப்படி போடுவீங்கன்னா, ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்க மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி ஸ்டிச்சஸாக போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையவே ஹோல்ஸ் அதிகமாக விழுக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்காது. ஸோ நான் இதை வந்து பிகினர்ஸ் எப்படி போடுவாங்கன்றதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அகெயின் எப்படி வந்து கரெக்டாக போடணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக பபுள்ஸாக வர்ற மாதிரி அழகாக குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா தான் வந்து இந்த பானி ஸ்டிச் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் நீங்கள் போடுறத பார்த்துருப்பீங்க, அழகாக போடுவாங்க, அப்படியே குட்டி குட்டியாக முத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் பானி ஸ்டிச் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது ராங் மெத்தட், இந்த மாதிரி போடுறது தான் ரைட் மெத்தட், ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம வந்து எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினர்ஸ்லாம் எப்படி போடுவாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அப்படின்றத காமிச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி ரைட் மெத்தடில் போட்டால் அழகாக நீட்டாக வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இதில் தான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி பானி ஸ்டிச்சுன்றது வந்து கண்டிப்பாக நீடில் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். நீங்கள் டேர்ன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டேர்ன் பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பானி ஸ்டிச்சுன்றது வந்து நீட்டாக அழகாக கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து அதிகமாக விழும், நீங்கள் கரெக்டாக டேர்ன் பண்ணி நீடில் ப்ராக்டிஸ் பண்ணி போடல அப்படின்னா. ஸோ அதனால்
முடிஞ்ச அளவுக்கு பானி ஸ்டிச் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு போடுறத விட இந்த மாதிரி ரஃப் ஹேண்டாக நம்ம போடுறது தான் வந்து நல்லா வந்து நீட்டாக வரும். ஸோ அதனால் பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து ட்ரா பண்ணிகிட்டே நம்ம வந்து போடலாம். பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா இந்த மாதிரி ட்ரா பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னேன் இல்லையா, பிகினர்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்றத நான் வந்து போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செயினை வந்து லாங்காக இழுத்து நீடில் வந்து கீழே வந்து கொஞ்சம் லூஸ் விடாமல் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்டு பண்ணி போடுவாங்க பானி ஸ்டிச்சு. அது மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ போடுறதுக்கும் லாஸ்ட்டாக வந்து நான் போட்டு காட்டுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் வந்து நீடில் வந்து அந்த எட்ஜஸ்லலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சோட அந்த எட்ஜில் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக பிடிச்சி இழுப்பீங்க. ஸோ ஹோல்ஸ் வந்து அதிகமாக விழுகும். ஸோ சில்க் காட்டன்றப்போ வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஃபேப்ரிக் இல்லையா, ஸோ அதில் வந்து ரொம்பவே அதிகமாக பெரிய ஹோல்ஸ் விழுகும். ஸோ பானி ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ நீட் ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த செகண்ட் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லாவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த டேர்னிங்ஸ்லாம் வரும்போது நம்ம வந்து த்ரெட்டை வந்து கீழே கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஹோல்ஸ் வந்து பெருசாக விழுகும். இன்னொன்று, இதை வந்து நம்ம ஸ்லோவாக போட்டோம் அப்படின்னாலும் எனக்கு வந்து ஸ்லோவாக போடுறதுக்கு சரியாக வராது. கொஞ்சம் ஸ்பீடாக போடும்போது தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து எனக்கு கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நீட் ஃபினிஷிங் வந்து வரும். ஸோ எடுத்தோடனே எனக்கு அழகாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. எனக்குமே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் இப்போ வந்து நான் ஓரளவு நீட்டாக போட்டுட்ருக்கேன். இப்போ நான் போடுறது வந்து பிகினர்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்றத எனக்கு முடிஞ்சளவு கொஞ்சம் ஸ்லோவாக நான் போட்டு காட்டுறதுனால எனக்கு அந்த மாதிரி வருது. நான் அடுத்து நான் போட்டு காமிக்கிறதுல பார்த்திங்கன்னா எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு வளைவாக நெளிச்சிட்டு போய் எந்த இடத்துலையும் கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் இதை போட்டுட்ருக்கும்போதே உங்கள் மைண்டில் ட்ராயிங் வந்து போயிட்டே இருக்கணும். எந்த இடத்துலலாம் நம்ம ஃபில் பண்ணணும், எந்த இடத்துல வளைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாட் போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் ஷேப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் 2 மாதிரி இருக்கும் அந்த ஷேப் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து போடுறது பார்த்திங்கன்னா கீழே உள்ள த்ரெட்டை நல்லா லூஸாக வச்சுருக்கேன். ஸோ அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் வந்து நல்லா அழகாக ரவுண்டாக கிடைக்கும், நீட்டாக இல்லாமல். நிறைய பேர் வந்து செயின் ஸ்டிச்சையே வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீட்டாக வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே தப்பு. செயின் ஸ்டிச் எப்பயுமே அழகாக ரவுண்டாக இருக்கும்போது தான் பார்க்க நீட்டாக இருக்கும். த்ரெட்டை கீழே நம்ம லூஸாக ஹோல்டு பண்ணாலே வந்து நல்லா அழகாக வந்து செயின் ஸ்டிச்சு ரவுண்டாக வரும். இன்னொன்று, டைரக்ஷன் திருப்பும்போது கீழே த்ரெட்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக அந்த ஹார்ட்டோட சென்டரில் வரும்போது நம்ம வந்து அந்த இடத்த ஷார்ப் பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து இப்படி பெண்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த இடம் பெண்டாக கிடைக்கும். நிறைய பேர் பண்ணுறது வந்து அந்த மிஸ்டேக் தான். அந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அது கொண்டு வராமல் இப்படி பெண்டாக போட்டிங்கன்னா தான் பானி ஸ்டிச் பார்க்குறதுக்கே இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த அளவு ஓரளவு ஸ்பீடில் போட்டால் தான் எனக்கு வந்து பானி ஸ்டிச்சு கொஞ்சம் நீட்டாக அழகாக அந்த ட்ராப்பாக இருக்க மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நான் வந்து பானி ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போடுவேன்.
அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங்குமே எனக்கு நீட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே கூட அந்த டக்கு டக்குன்னு அந்த ஸ்பீடில் நம்ம செயின் போடும்போது தான் பானி ஸ்டிச் வந்து நமக்கு அழகாக இருக்கும். எல்லாருமே வந்து பிகினிங்கில் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே கொஞ்சம் ஈஸியாக பழகிடுவாங்க. பட் ஆனால் இந்த பானி ஸ்டிச் மட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு அழகாக நீட்டாக வராது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்டிச்சை வந்து எல்லாருமே ரொம்ப பெருசு பெருசாக போடுறது தான் காரணம். ஸோ செயின் ஸ்டிச்சை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சின்னதாக போடுறீங்களோ குட்டியாக போடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த பானி ஸ்டிச் வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ பிகினிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டே வந்து ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சும் அந்த போட்டுட்ருக்கும் போதுலேயே எங்கிட்டு வளைக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் மைண்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு இந்த பானி ஸ்டிச் வந்து நம்ம எண்ணாட்டே போடாமல் அப்படியே போட்டுகிட்டே இருக்கணுமான்லாம் அவசியம் இல்லை. நம்ம தேவைப்படுற இடத்துல எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் இதில் உள்ள ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம அழகாக நீட்டாக வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். முக்கியமாக பானி ஸ்டிச்சை வந்து எங்கெங்கே போடுவாங்கன்னா நம்ம வந்து ஏதாவது இடத்துல வந்து நம்ம மிச்ச எதுவுமே இல்லாமல் ஃபில் பண்ணணும் அப்படின்னா வந்து பானி ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பானி ஸ்டிச்சில் வந்து ஸ்லீவ்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எந்த இடத்துலனாலும் பானி ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த இடத்த பொறுத்து சில நேரத்தில் நமக்கு வந்து எண்ணாட் போட்டு நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சர்க்கிள் அப்படின்றனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு சில இடங்கள்ல அதாவது நம்ம ஸ்லீவ்ஸ்லேயோ ப்ளவுஸ்லேயோ யூஸ் பண்ணும்போது பானி ஸ்டிச்சை அப்படி யூஸ் பண்ண முடியாது. நிறைய இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வந்து நம்ம போட்ட பிகினர்ஸ் எப்படி போடுவாங்கன்னு நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ வந்து இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ரீசன். நீங்கள் வந்து பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் வந்து விழ தான் செய்யும். கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே இந்த மிஸ்டேக் வரதான் செய்யும். அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு க்ரீன் கலர் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று நான் சொல்லி தந்த அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போடாமல் குட்டி குட்டியாக போடுங்க. இன்னொன்று அந்த டேர்னிங்ஸ்லலாம் வளைக்கும் போது த்ரெட்டை லூஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி அழகாக வந்து பானி ஸ்டிச் போட முடியும். ஸோ ஆரி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், ஆரி கிளாஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay friends, meet you in the next video. Bye bye.